ஹாய், வணக்கம். வாங்க நம்ம தாலி கொடியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தாலி கொடி இருக்குது. தாலி கொடி வந்து இந்த கொடி பார்த்தீங்கன்னா சென்டர் செயினோட வருது. அப்படி உங்களுக்கு சென்டர் செயின் இல்லாமல் உங்களுக்கு தாலி கயிறு மாட்டுறது மாதிரி கூட நம்மக்கிட்ட இருக்குது. தாலி ஐட்டம்ஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தாலி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் முதல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் வந்து சென்டரில் வந்து எப்போதும் வந்து தாலி வரும். தாலி வந்து அவங்க குடும்ப முறைப்படி தாலி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து தென்னங்கல்லி தாலி. நீங்கள் பொட்டு தாலியோ வேறு எது தாலியோ நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கோங்க. அது கூட சேர்ந்தே நம்மளுக்கு வந்து குண்டு வரும். குண்டு வந்து மஸ்து. அது ரெண்டுமே ரெண்டு சைடில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி காயின். மகாலட்சுமி வந்தாவே செல்வம் செழிப்போடு இருக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி காயினை நம்ம அணிவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் ஒரு இது வந்து ஒன்றும் நாணக்குள்ள போடலாம். இங்கே வந்து நான் வந்து மத்தானை வச்சுருக்கிறேன். மத்தானை வந்து 2 செட் வரும். அதுக்கோட சேர்த்து நம்மக்கிட்ட அன்னப்பட்சியும் நம்மக்கிட்ட இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இதுக்கும் சேர்த்து நடுவில் வந்து நாணக்குலை வரும். நாணக்குலை அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் பிஞ்சு எதை குறிச்சதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். மாங்காய் பிஞ்சு வந்து குழந்தை செல்வத்துக்கு நம்ம இதாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கத்திரி பண்ணியிருக்கோம். ஒரு சைடு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த தாலி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு இந்த அப்படி உங்களுக்கு கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே கடையிலேயே நம்ம வந்து உங்களுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவோம். இதை எப்படி போடுறதுன்னா உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணியோடனே இந்த ஒரு செயின் இருக்கும். இந்த சென்டர் செயினில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மசு பண்ண வேண்டியதுதான். இதில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு கடைசியாக நீங்கள் வந்து ஸ்க்ரூ மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் மாவுளுக்கு போட்ட பிறகு இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். அப்படி உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க, நம்ம வந்து உங்களுக்கு அழகாக ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி வச்சு கொடுத்துருவோம். இப்போ நான் வந்து பேசிக்காக எப்படி அடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதோட நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து தாலி ஐட்டம்ஸ் சேர்க்கணுன்னா நம்மக்கிட்ட காரல் அலசீப்பு அப்புறம் நிறைய வகையான நம்மக்கிட்ட தாலி ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் தாலி ஐட்டம்ஸ்னாலே எங்கே வரணும்? நம்ம மீனாட்சி ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க.